அனைவருக்கும் வணக்கம். நான் யுவராஜ். இது உங்கள் திறமை தேடி. அனைவரும் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாயிருக்கு. மொத்த காலி பணியிடங்கள் 3935. இதோட டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம். அறிவிக்கை வெளியான நாள் 25/4/2025. இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 24/5/2025 இரவு 11:59 வரை நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தில் ஏதாவது தவறு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை திருத்துவதற்கான காலம் 29/5/2025 31/5/2025 வரை நீங்கள் திருத்தம் மேற்கொள்ளலாம். தேர்வு நடைபெறும் நாள் 12/7/2025 காலை 9:30 மணி முதல் 12:30 வரை தேர்வு நடைபெறும். விண்ணப்பிப்பது எப்படி என்றால், தேர்வர்கள் www.tnpscexams.in என்னும் தேர்வாணையத்தின் இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் குரூப் 4க்கான அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ண முடியும். ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக போய் குரூப் 4க்கான அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். பதவிகள் மற்றும் காலி பணியிடங்களை பார்க்கலாம். கிராம நிர்வாக அலுவலர் தமிழ்நாடு அமைச்சு பணியில் 215 காலி பணியிடங்கள். இளநிலை உதவியாளர் பிணையமற்றது தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணியில் 1621 காலி பணியிடங்கள். இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்தில் 6 காலி பணியிடங்களும் தமிழ்நாடு வன தோட்டக் கழகத்தில் 5 காலி பணியிடங்களும் உள்ளன. இளநிலை உதவியாளர் பிணையம் தமிழ்நாடு அமைச்சு பணியில் 46 காலி பணியிடங்களும் இளநிலை வருவாய் ஆய்வாளர் 239 காலி பணியிடங்களும் இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம்ல தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்தில் 1 காலி பணியிடமும் இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 1 காலி பணியிடமும் சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 1 காலி பணியிடமும் உள்ளது. தட்டச்சர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணி தலைமைச் செயலக பணி சட்டமன்ற பேரவை செயலக பணியில் 1099 காலி பணியிடங்களும் தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் 1 காலி பணியிடமும் உள்ளது. சுருக்கெழுத்து தட்டச்சர் தமிழ்நாடு அமைச்சு பணி நீதி அமைச்சு பணியில் 335 காலி பணியிடங்கள். தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையம் 2 காலி பணியிடங்கள். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 4 காலி பணியிடங்கள். சென்னை பெருநகர மேம்பாட்டு ஆணையத்தில் 10 காலி பணியிடங்கள். தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் 17 காலி பணியிடங்கள் உள்ளன. நேர்முக எழுத்தாளர் தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் 2 காலி பணியிடங்கள். உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 54 காலி பணியிடங்கள். கள உதவியாளர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் 19 காலி பணியிடங்கள். அடுத்து வன காப்பாளர் தமிழ்நாடு வன சார்நிலை பணி 62 காலி பணியிடங்கள். இதில் இந்த ஆஷ் கொடுத்துருக்காங்க, இதற்கான விளக்கம் கீழே கொடுத்துருக்காங்க, அங்கே பார்க்கலாம். ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் 35 காலி பணியிடங்கள். வனக்காவலர் 71 காலி பணியிடங்கள். வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்களுக்காக 24 காலி பணியிடங்கள். வனக்காப்பாளர் தமிழ்நாடு வன தோட்டக் கழகம் 15 காலி பணியிடங்கள். வனக்காவலர் 50 காலி பணியிடங்கள். மொத்தமாக 3935 காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு. இதில் இந்த ஸ்டார் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த வனத்துறை இல்லாமல் மேலே இருக்கிற அனைத்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பாணை பார்த்தீங்க அப்படின்னா, சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீடு பொருந்தும் நேர்வுகளில் தேவையான காலி பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன அப்படின்ட்டு இருக்காங்க. அதாவது மேலே இருக்கிற போஸ்டிங்க்கு எல்லாத்துக்குமே விளையாட்டு வீரர்களுக்கு தேர்வு இல்லாமல் நேரடியாக எடுப்பாங்க. இதில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இந்த ஆஷ் கொடுத்துருக்கிறது, அதாவது இந்த வனத்துறையில் இருக்கிற ஆஷ் கொடுத்துருக்க வேக்கன்சிக்கு சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டிற்கான காலி பணியிடங்களை உள்ளடக்கியது அப்படின்றாங்க. இதில் நீங்கள் விளையாட்டு வீரராக பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு கிராம நிர்வாக அலுவலருக்கும் வனத்துறை சார்ந்த பணிகளுக்குமான வயது வரம்பு குறைந்தபட்சம் 21 ஆகவும் மற்ற அனைத்து பணிகளுக்கான வயது வரம்பு 18 ஆகவும் உள்ளது. உச்சபட்ச வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு 32 ஆகவும் நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கு 42 ஆகவும்
முன்னாள் இராணுவத்தினருக்கு 50ஆகவும் ஆதரவற்ற விதவைக்கு 37ஆகவும் வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பொதுப்பிரிவினர் அல்லாதோருக்கான வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா, கிராம நிர்வாக அலுவலரில் உச்சபட்ச வயது வரம்பு 42, நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 52ஆகவும், முன்னாள் இராணுவத்தினருக்கு 55ஆகவும், ஆதரவற்ற விதவைக்கு 42ஆகவும் உள்ளது. அதே போல் மற்ற காலி பணியிடங்களுக்கு பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாதோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினருக்கு 34 வயதும், ஆதிதிராவிடர் பழங்குடியினருக்கு 37 வயதும், நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் 44ம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரில் 47ம், முன்னாள் இராணுவத்தினருக்கு 55ம், ஆதரவற்ற விதவைக்கு 37ம், வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலருக்கான வயது அனைத்து பிரிவினருக்கும் உச்சவரம்பு 37ஆக நிர்ணயிச்சிருக்காங்க. இதில் இந்த குறியானது, அதாவது குறி கொடுத்துருக்க பதவிகள் அனைத்திற்குமே குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதியை விட அதிகமான பொதுக்கல்வி தகுதியை பெற்றிருந்தால் வயது வரம்பு உச்சவரம்பு இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதாவது நீங்கள் 10க்கு மேலே, குறைந்தபட்ச கல்வி தகுதியான 10க்கு மேலே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது வரம்பில் உச்சவரம்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் தொழில்நுட்ப தகுதி. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் பிணையமற்றது, இளநிலை உதவியாளர் பிணையம் மற்றும் இளநிலை வருவாய் ஆய்வாளர், இது 4க்குமே குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றாங்க. இளநிலை உதவியாளர் தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகத்துக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இளநிலை செயல் பணியாளர் அலுவலகம் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையத்துக்காக கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். கூட்டுறவு பயிற்சியில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியல் அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் கட்டாயம் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தட்டச்சில், அதாவது டைப்பிங் டெஸ்ட்டில் ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை அல்லது முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தட்டச்சருக்கான பதவி பார்த்தீங்க அப்படின்னா, குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும். அரசு தொழில்நுட்ப தட்டச்சு தேர்வில் கீழ்கண்டவாறு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட தேர்வில் இது வாங்கி. சுருக்கெழுத்து தட்டச்சர் குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருத்தல் வேண்டும். அரசு தொழில்நுட்ப தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து தேர்வில் கீழ்கண்டவாறு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முதுநிலை அல்லது தமிழில் முதுநிலை மற்றும் ஆங்கிலத்தில் இளநிலை அல்லது ஆங்கிலத்தில் முதுநிலை மற்றும் தமிழில் இளநிலை பெற்றிருக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகத்தால் நடத்தப்பட்ட கணினியல் அலுவலக தானியங்கமாக்கல் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். வனக்காப்பாளருக்கான கல்வி தகுதி மேல்நிலை கல்வி, அதாவது +1 +2ல் இயற்பியல், வேதியியல், உயிரியல், விலங்கியல் அல்லது தாவரவியல் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு பாடத்தை படித்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஏனைய தகுதிகள் இணையாக இருக்கும் பட்சத்தில் இராணுவத்திலிருந்து வெளியேறுவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதாவது ஆர்மியிலிருந்து ரிட்டையர் ஆனவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளருக்கு அதே கல்வி தகுதியும் லைசன்ஸ், இலகு ரகம் மற்றும் கனரகத்திற்கான லைசன்ஸ் வச்சுருக்கணும். 3 ஆண்டுகள் ஓட்டியதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் வாகன செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனக்காவலர் பழங்குடியின இளைஞர் ஆகியவர்களுக்கான உடற்தகுதிகள் பார்க்கலாம். ஆண்கள் பட்டியல் பழங்குடியினர் தவிர மற்ற ஆண்கள் உயரம் 163 சென்டிமீட்டரும், பட்டியல் மற்றும் பழங்குடியின ஆண்கள் 152 சென்டிமீட்டர் உயரமும் இருத்தல் வேண்டும். மூச்சு வெளியிட்ட நிலையில் மார்பு பார்த்தீங்க அப்படின்னா 79 சென்டிமீட்டரும், மூச்சு உள்ளிழுத்தல் நிலையில் 5 சென்டிமீட்டர் விரிவடைந்து 84 சென்டிமீட்டரும் இருத்தல் வேண்டும். பெண் மற்றும் திருநங்கைகளுக்கான உயரம் பட்டியல் பழங்குடியினர் தவிர 150 சென்டிமீட்டரும், பட்டியல் பழங்குடியின பெண்கள் 145 சென்டிமீட்டர் உயரமும் இருத்தல் வேண்டும்.
மார்பு மூச்சு வெளியிட்ட நிலையில் 74 சென்டிமீட்டரும் மூச்சு உள்வாங்கிய நிலையில் 5 சென்டிமீட்டர் விரிவடைதலும் வேண்டும். ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பதவிக்கு தேவையான பார்வைத்திறன் தூரப்பார்வை 6/6ம் இடது கண்லேயும் 6/6ம் இருக்கணும். கிட்ட பார்வை 0.5 அப்படின்ற விகிதத்துலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின் கீழ் வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் போன்ற பதவிகளுக்கு தேர்வு முறையில் விளையாட்டு தொடர்களுக்கான மதிப்பெண்கள் நம்ம பார்க்கலாம். தேசிய அளவிலான போட்டியில் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி, வெண்கலம் வென்றிருந்தீர்கள் என்றால் 100 மதிப்பெண்களும், பங்கு பெற்ற பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தால் 90 மதிப்பெண்களும் தராங்க. தேசிய அளவிலான போட்டிகளுக்கு தங்கம் வென்றிருந்தால் 90, வெள்ளிக்கு 85, வெண்கலத்திற்கு 80, பங்கேற்புக்கு 75 மதிப்பெண்கள் தராங்க. மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்கத்திற்கு 75 மதிப்பெண்களும், வெள்ளிக்கு 70 மதிப்பெண்களும், வெண்கலத்திற்கு 65 மதிப்பெண்களும் தராங்க. பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளில் தங்கம் வென்றிருந்தால் 60 மதிப்பெண்களும், வெள்ளிக்கு 55 மதிப்பெண்களும், வெண்கலத்திற்கு 50 மதிப்பெண்களும் தராங்க. தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டிகளில் பள்ளி அணிகளில் கலந்து கொண்டு பரிசு பெற்றிருந்தால் தங்கத்திற்கு 60 மதிப்பெண்களும், வெள்ளிக்கு 55 மதிப்பெண்களும், வெண்கலத்திற்கு 50 மதிப்பெண்களும் தராங்க. சிறந்த வீரருக்கான விளையாட்டு ஒதுக்கின் கீழ் சிறந்த விளையாட்டு வீரருக்கான விளையாட்டு ஒதுக்கீட்டின் கீழ் உள்ள விளையாட்டு நிகழ்வுகள் பார்க்கலாம். இறகுப்பந்து, புல்தரை பந்தாட்டம், மேசைப்பந்து, சுண்டாட்டம், மட்டைப்பந்து, குழிப்பந்தாட்டம், கோல்மேசை, அரைப்பந்தாட்டம், கோல்மேசை, பில்லியர்ட்ஸ், பிரிட்ஜ், சதுரங்கம், கால்பந்து, கைப்பந்து, கூடைப்பந்து, வளைகோல் பந்து, கபடி, துப்பாக்கி சுடுதல், குத்துச்சண்டை, சைக்கிள் ஓட்டுதல், வாள்வீச்சு, சீருடற்பயிற்சி, மரப்போர், ஜூடோ, வெறுங்கை வீரர் விளையாட்டு, கராத்தே, படகு வலித்தல், கையால் தாக்குதல், தேக்வாண்டோ, மூவகை போட்டி, ட்ரைக்காத்லான், பளு தூக்குதல், மல்யுத்தம், கைப்பந்து, படகோட்டம், சிலம்பம் ஆகிய 31 போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கான இடஒதுக்கீடும் இருக்குது. தேர்வுமுறை திட்டம். தேர்வு முறையானது 3 பகுதிகளை கொண்டது. பகுதி ஆ, தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு 100 வினாக்கள் 150 மதிப்பெண்கள். பகுதி ஆ, பொது அறிவு 75 வினாக்கள். பகுதி இ, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு 25 வினாக்கள், மொத்தமாக 150 மதிப்பெண்கள். மூன்றும் சேர்த்து 200 வினாக்கள் 300 மதிப்பெண்கள். கால நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம் தேர்வுக்கான நேரம் தராங்க. குறைந்தபட்ச மதிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து பிரிவினருக்கும் 90 மதிப்பெண்கள். கோல்குறி வகை தேர்வுகள், அதாவது சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்கும் சரியான விடையில். தேர்வின் முறை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். இணைய வழியில் விண்ணப்பிக்கும் முறை. தேர்வர்கள் www.tnpscexams.in என்ற தேர்வாணையத்தின் இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். அதே மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் கட்டாயம் பண்ணியிருக்கணும். ஒரு முறை பதிவு கட்டணமாக 150 செலுத்த வேண்டும். ஒரு முறை தேர்வு, அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்து கடைசியாக 3 மாதங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ ஸ்கேன் செய்து 20 KB to 50 KB அப்படின்ற அளவில் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். உங்களோட கையெழுத்தை 10 KB to 20 KB அப்படின்ற அளவுலையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். அதை வந்து நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப பதிவேற்றம் அப்லோடு செய்யணும். தேர்வு மையங்கள். தேர்வானது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து தாலுக்காவிலும் உங்களுக்கு பக்கத்தில் எந்த தேர்வு மையம் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். கட்டணம். தேர்வு கட்டண சலுகை கோராத தேர்வர்கள் தேர்வு கட்டணமாக ரூ.100 இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் பொழுது செலுத்த வேண்டும். சிறப்பு பிரிவுகளைச் சேர்ந்த தேர்வர்கள் அப்பிரிவின் அடிப்படையில் தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்கு கோரலாம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான தேர்வு முறை, கல்வி தகுதி, வயது வரம்பு போன்ற தகவல்கள் அனைத்தும் பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் குரூப் 4 எக்ஸாமுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான சிலபஸ் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.